ஒரு காலத்தில் மாமாவை மனநோயாளின்னு விமர்சித்தவர். உண்மையான மனநோயாளியே சீமான் தான். என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல். நான் கூட இவர் இன்னொருத்தர் மனநோயாளின்னு சொல்கிறார்ல, ஆச்சரியப்பட்டேன். இவர் மனநோயாளின்னு மாமாவை சொன்ன காலத்திலிருந்து மாறி நண்பர் சீமான்னு சொல்லியிருக்காரு. நண்பர், ஃப்ரெண்ட்ஸ். நண்பர் சீமானுக்கு என்னோட முழு ஆதரவு. சீமானுக்கு சொல்கிறேன், ஹி இஸ் மை ஃப்ரெண்டு. உண்மையை சொல்லப்போன ஒரு மாமா பையன் எங்களோட தத்து குழந்தை. நாங்கள் தான் அவரை தத்தெடுத்து வளர்த்தோம். எல்லாமே நாங்கள் தான் கொடுத்தோம், எல்லாமே நாங்கள் தான் செஞ்சோம். ஒரு மாமா பையன், யாரை சொல்கிறேன்னு நீங்களே நினச்சிங்க. அந்த மாமா பையனுக்கு நாங்கள் தான் எல்லாம் கொடுத்தோம். எங்களோட தத்து புள்ள இப்போ பித்து புள்ளையாக மாறி போயிருக்குது. என்ன ஆச்சு? சீமான் மாமா தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அதாவது அரசியல் களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அவருக்கு பிடிக்காது. அப்போ நடிகர் ரஜினி அரசியலுக்கு வந்தார். என்ன பேச்சு! அந்த மனுஷனை என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா மனுஷன்? அவர் மட்டுமா